நடிகர் விஜய் வழக்கம் போல் அதாவது நிறைய யூடியூப் சேனலுக்கும் அப்புறம் அந்த டிவி வாதத்தில் அவரை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களுக்கும் எதிர்கட்சிக்காரங்களுக்கும் தான் பதில் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி தான் பேசியிருக்காரு. பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தை ஒரு மாத கணக்காச்சு அவர் அந்த பரந்தூர் போய் திடீர்னு மறுபடியும் பரந்தூரை பற்றி பேசுகிறாரு. இப்போ இடையிலையே அதை பேசலைன்னு அவருக்கு தெரில. அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றிலாம் பேசவே மாட்டேங்கிறார். எப்பவும் அவர் பதில் சொல்கிறாருல, அப்போ அவன் கேள்வி கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். அவருக்கு விருப்பப்பட்டதை ஒருவேளை எழுதி கொடுத்து தான் சொல்லுவார் போல். ஏன்னா அவரே ஒரு சீட்டை பார்த்து தான் படிக்கிறாரு. ஆனால் அவங்க கட்சிக்காரங்கன்னா மற்றவங்கள துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறாங்கன்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அவர் விஜயே துண்டு சீட்டை பார்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. சமூக நீதிமான் அந்த மண்ணு தமிழ்நாட்டை சொல்கிறாரு. அதுக்கு இங்கே உழைச்சது யார், அதுக்கு அடித்தளம் போட்டது யார், அவங்களெலாம் சொல்ல மாட்டேங்கிறாரு. திடீர்னு பெரியார் அண்ணாவை பிஜேபி சொல்கிறாரு. பெரியார் அவமதிச்சு அங்கே ஆட்சி ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு. அது முருகர் மாநாடு, இந்து முன்னாடி போன மாநாடு, இந்து முன்னாடி செஞ்ச தவறையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இது அவர் அந்த நேரத்தில் கண்டிச்சிருக்கணும். இப்போ திடீர்னு யார் எழுதி கொடுத்துட்டாங்களா, ஒருவேளை அவராக தான் கண்டிக்காரன்னு நமக்கே சந்தேகமாக இருக்குது. சீமான் பெரியாரை பற்றி பேசும்போது இவர் மூடிக்கிட்டு அமைதியாக தான் இருந்தார், ஒரு அறிக்கை கூட விடலை. அமித்ஷா அம்பேத்கரை பற்றி பேசும்போது ஒரு மென்மையான தடை கொடுக்குற மாதிரி தான் அறிக்கை இருந்துச்சு. இப்படி தான் இவரோட செயல் இருக்குது. ஆனால் இவங்கள்லாம் கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு. அது கொள்கை தலைவராக படத்தை மட்டும் தான் வச்சுருக்காரு, என்னோட கருத்து. ஏன்னா அவர் கொள்கை தலைவரை பற்றி பேசும்போது அவங்க ரீதியாக தான் பேசணும், அவங்க தான் அரசியல் செய்யணும். ஆனால் இவர் அரசியல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. திடீர்னு உதிச்சு பேசிட்டு போயிடுறாரு.